Hi friends, நிறைய பேர் ட்ரூ காலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரூ காலர் யூஸ் பண்றாங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சமீபத்துல ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா டெபிட் பண்றாங்க. ஒரு 800 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அதுக்கான காரணம் அப்படிங்கிறத வந்து ட்ரூ காலர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நார்மலா ட்ரூ காலர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்கு ஒரு கால் பண்றாங்கன்னா அன்னோன் நம்பர்ல இருந்து அவங்களோட பேரு, அவங்களோட ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த ட்ரூ காலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ட்ரூ காலர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக டெபிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி தரப்பில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 800 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெர்மிஷன்ஸுமே இல்லாமல் இந்த மாதிரியான அமௌண்ட் வந்து எடுத்திருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பர்மிஷன்ஸ்லாம் நிறைய கேட்கும். அதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அது எப்படி பர்மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜ் பர்மிஷன், உங்களோட கால் பர்மிஷன் சொல்லி, மீடியா பர்மிஷன் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறதுனால தான் இன்னைக்கான இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து நடந்திருக்கு. சில பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்மிஷன்ஸே கொடுக்கல, இருந்தாலும் என்னோட அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ட்ரூ காலர் வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆப்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தரப்பு இது வந்து ஒரு பக் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பக் வந்து நாங்கள் சீக்கிரம் வந்து சால்வ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பக்னா அப்போ அந்த 800 1000 rupees வந்து டெபிட் பண்ணவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரூ காலர் எப்படி இயங்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் இப்போ நார்மலாக ஒரு 100 கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா அந்த 100 கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டேட்டா பேஸ் வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்காங்க. ட்ரூ காலரோட டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்காங்க. இந்த டேட்டா பேஸ்ல இருக்க ஒரு கான்டாக்ட்ஸ் வச்சு தான் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு அன்னோன் நம்பர் யாரோ ஒருத்தவங்க உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணும்போது நீங்க அந்த கான்டாக்ட் லிஸ்ட் என்ன நம்பர் அதை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அவங்க என்ன நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நேம்லேயே அவங்க வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கான்டாக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி கான்டாக்ட்ஸாவது இன்னைக்கு வந்து அவங்க வந்து ட்ரூ காலர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் வந்தோன்னே உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் கேட்குமா, இல்லை உங்களுக்கு பைக் வேணுமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹவுசிங் லோன் வேணுமா, எல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் வந்து கேட்குறாங்க கொஞ்சம் வந்து சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் மிகப்பெரிய காரணம். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் அவங்கள்ட்ட போய் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி தான பிசினஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபியூச்சர்ல வரப்போற இந்த பெரிய பிசினஸே வந்து டேட்டா அப்படிங்கிற பிசினஸ் தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு பிசினஸா வருது. உதாரணத்துக்கு கொஞ்ச நாள்ல ஃபேஸ்புக் பண்ண ஒரு விஷயத்தை இன்னைக்கு இப்போ ட்ரூ காலர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இதை வேற தொடர்ந்து யார் பண்ண போறாங்க? அது ஃபேஸ்புக் அதை வந்து லீகலா மாத்திட்டாங்க. ட்ரூ காலரும் லீகலா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல நாம இதுல தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தான் சொல்லணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட யூபிஐ பாஸ்வேர்டை அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட செல்ல மெசேஜ் சென்ட் பண்ணி திருட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ காலர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, உங்களோட யூபிஐயை உங்களோட பர்மிஷனே இல்லாமல் எப்படி அவங்க வந்து எடுக்க முடியும்? இதுக்கு லீகல் அப்படிங்கிறதுக்காக பர்மிஷன்ஸ் நம்ம செல்ல வந்து கிராண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவங்களே வந்து சொல்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா? நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் ஆப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 100ல் ஒரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் ஆப்பாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு நிறுவனமான வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரூ காலர் ஹேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சிந்திச்சு பார்த்துக்கோங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க நமக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஆசைப்படுறோம். அதை அட்டன் பண்ணி யாருன்னு கேட்டுகிட்டே போயிடலாமே, அதுக்கே இப்படி ஒரு ட்ரூ காலர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால ட்ரூ காலர் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரூ காலர் யூஸ் பண்றாங்கன்னா இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களும் இந்த ட்ரூ காலரை பத்தின ஒரு சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டைம். பை பை.